கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அவர்களே அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். 85ஆம் சங்கீதம் 9 முதல் 13 ஆகிய வசனங்கள், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து கால பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சோடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எப்பொழுது, எப்படி? ஒரு குடும்பம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்திலே நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கும்போது, நம்ம இருதயத்துக்குள்ளே உண்மை இருக்கும்போது, தேவனுடைய பார்வையிலே நம்ம உண்மையா இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக வேளையிலே நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம திருப்தியா வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு தருவார்? எப்பொழுது தருவார்? எப்படி தருவார்? அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. 9 13 ஆகிய வசனங்களிலே ஒரு சின்ன காரியம். அவருக்கு பயந்தவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமை வெறுத்து கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ, தேசத்துக்குள்ளே தீமை இருக்கு, தேசத்துக்குள்ளே நன்மையும் இருக்கு. ஒரு தேசம் அப்படின்னு சொல்லும் போது நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையை வெறுத்து, தீமையான காரியம் செழிப்பா இருக்கு, தீமையான காரியத்தை ஒரு மனுஷன் வெறுக்கிறான் அப்படின்னாலே அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழும் போது அந்த குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ளும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னைக்கு ஒரு மனுஷன் தீமை வெறுக்க ஆரம்பிச்சிட்டானோ அன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சந்தேகமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை தொடரும் போது சத்துரு தொடர்கிறான். சத்துரு அப்படின்னாலே பிசாஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை வெறுத்தார்கள் சொல்லி போட்டு ஓசியா 8ஆம் அதிகாரத்துல. இன்னைக்கு நிறைய வேளையிலே தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எதை விரும்புகிறோம், நம்முடைய விருப்பம் என்ன? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு மனுஷன் நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்குமானால் ஆசீர்வாதம். தேசத்துக்குள்ளே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னாலே தேவனுடைய ஜனம் தான். இன்று தேவனுடைய ஜனம்
தேவ விருப்பத்தின்படி வாழ்கிறோமா? தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறோமா? தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? தேவன் பார்த்து கொண்டிருப்பார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி, தேசத்துக்குள்ளே மகிமை வாசமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. பாவம் செய்யும் போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போறான் அப்படின்னாலே அங்க மகிமை இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய அந்த காவல் இருக்காது. அதே நேரத்தில் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ரட்சிப்பு பக்கத்துல இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இங்கேயும் அதே வசனம் தான், சமீபமா இருக்கிறது. அப்ப யாருக்கு சமீபமா இருக்கிறது அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பும் போது ரட்சிப்பு பக்கத்துல இருக்கு. தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ரட்சிப்பு பக்கத்துல இருக்கு. ஐயா, நான் வேற தேசத்துல இருக்கேன், நான் வேற நாட்டுக்குள்ள இருக்கேன், வேற இடத்துல இருக்கேன், என் வாழ்க்கையில நான் இன்னும் ரட்சிக்கப்படல, நான் இன்னொரு பாவ அடிமையில வாழ்றேன், என் வாழ்க்கையில சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல தீமை தெரிஞ்சிட்டா அதை வெறுக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, டெலிவரன்ஸ். அது எப்படி நடக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை எப்படி சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை செய்யும்படி, பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்குள்ள எத்தனையோ பொல்லாத காரியங்கள் இருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை தந்தார். அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு. கலாத்தியர் 1:4 எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்க பொல்லாத தேசத்துக்குள்ளே எத்தனையோ காரியங்கள், தீமையான காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை மீட்டு எடுத்தா மட்டும்தான் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இலவசமாக தேவனுடைய கிருபை தருகிறார். கிருபை இலவசம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும் போதுதான் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள வரும்போது சமாதானம். இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நீதி. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார் என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போதுதான் நீதி.
அந்த நீதி நம்மளுடைய வாழ்க்கையிலே வேணும். நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், தேவன் தருவார். சில வேளையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு, அதையும் ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளணும். இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே அநேக பாவ காரியங்கள் கொட்டி கிடக்கு, செழிப்பா இருக்கு, நிறைஞ்சிருக்கு. இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள போய் தேடிட்டு ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்திலிருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிட்டே இருப்பாங்க. இது தப்பு, இது கரெக்ட் இல்லை, இந்த மாதிரி காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு முழு பைபிள் எடுத்து ஒரு மனுஷன் வாசிச்சாச்சு அப்படின்னாலே அவனோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பைபிள்ல அவ்வளவு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன், குமாரனையும் பிதாவையும் அறிவது நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு எப்போ இருதயத்துக்குள்ள சமாதானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா தேடி 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 வாசிக்க ஆரம்பிச்சேன். லாஸ்ட் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அனுதினமும் தேவனோட வார்த்தையில கீழ்ப்படியணும். முடிவு வரைந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். கிருபை இலவசம், கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நம்ம நடக்கும்போது, நம்ம சத்தியத்துல நடக்கிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவருடைய வழியில ஒரு மனுஷன் பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கர்த்தருடைய ஆவியான நம்ம கூட இருக்கும்போது விடுதலை, குமாரன் நமக்குள்ள இருக்கும்போது விடுதலை, சத்தியம் நமக்குள்ள இருக்கும்போது விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டும். அது மனுஷன் தர முடியாது. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை அப்படின்ட்டு. உலகத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. உலகத்துல போய் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் எல்லாரும் சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் போதுதான் பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான மகிழ்ச்சி. அது உலகத்துக்குள்ள போய் எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னா அது கர்த்தர்கிட்ட தான் இருக்கு, எந்த ஒரு மனுஷன்ட்டையும் கிடையாது. கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு? அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க, புதிய கிருபையை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடக்கும் போதுதான் சத்தியத்துல நடக்கிறோம். நீதியை பின்பற்றுங்க, சமாதானத்தை தேடுங்க. ஏன்னா உலகத்துக்குள்ள கெட்டு போற காரியம் செழிப்பா இருக்கு. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, அவருடைய வித்து, அவருடைய வார்த்தை இருக்கும்போது, நம்ம சத்தியத்துல நடக்கும்போது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் தான் சத்தியம். அவரை நாம் அறிவது நமக்கு மகா பெரிய கிருபை. அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை அறிந்து கொள்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து, அவரை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் நன்மை பெற்றுக்கொள்ளும், நம்ம இருக்கிற பகுதியிலே ஆசீர்வாதமா வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன காரியம் செய்யறோமோ தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதே தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்ம எப்படிப்பட்ட வழியில நடப்போம் என்பது அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்.
நம்ம எந்த வழியில நடக்கிறோம்னா நீதியின் வழியில நடக்கணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நீதியின் வழியில நடக்கணும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழிய ஜனங்களுக்கு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இதயத்துக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம இதயத்துக்குள்ளே சத்தியம் முளைக்கும் போது, நீதியில நடக்கும் போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு, பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஒரு தேசத்துக்குள்ள நம்ம வாழ்றோம், அந்த தேசத்துக்குள்ளே நன்மையானதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ளே தீமையே வேண்டாம்ப்பா, எனக்கு நான் தீமை வெறுக்கிறப்பா, நான் கர்த்தருக்காக மட்டும்தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தற்படிப்போமா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்துதிர சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று பேசியிருப்பார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமயமா இருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். யாரெல்லாம் வந்து செய்தி கேட்கிறாங்களோ எல்லா குடும்பமும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் பிடிக்கும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிட்டும்பா. அவனுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் நன்மையான தருவார் என்று பேசும்படி உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே செழிப்பான ஆண்டா இருக்கணும். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அவங்க எந்த தேசத்தில் இருக்காங்களோ அந்த தேசத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நம்முடைய திரு கரத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதனை படுகிற ராஜா. எந்த தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் விசுவாசிகளையும் எல்லாரையும் உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்து அப்படிங்கிறோம். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டுப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல எங்களோட பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தருடைய வருகளை நாங்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தாவே எங்களை மன்னிப்பா. இந்த நாளிலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து சமாதானத்தினால் நிரப்பி கர்த்தர் நன்மையான தருவார் என்று பேசும்படி நன்மை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே தேவனுக்கு உண்டாதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபிக்கிறோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.